கணவன் சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், மனைவி சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இளைய சகோதரனோ சகோதரியோ யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களால நம்மளுக்கு ஆதாயம் பெறுவீர்கள். இந்த காலம் நல்லா இருக்குது ஐயா, பயப்படணும் அவசியம் இல்லை. மூத்த சகோதரன் வழியில் வந்த பிரச்சனைகள் நீங்கள் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சகோதரியாவோட சகோதரன் மூத்த பேருங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க நம்மளுக்கு இனிமேல் ஒப்புதல் கொடுப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தவறான விஷயமும் இனிமேல் முன்னெடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாழக்கூடிய காலமாக வரப்போகுது. ஏன்னா அந்த பகவானுடைய பார்வை நேரடி பார்வையாக விழக்கூடிய இடம் தொழில்காரகன் என்று சொல்கிற மாதிரி 4ஆம் இடம் வித்தையை குறிக்குது, சுகத்தை கொடுக்குது. அந்த பாகமெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுத்துரும். இந்த உடல்நலத்தில் மட்டும் கணவருடைய உடல்நலத்திலையோ அல்லது மனைவி உடல்நலத்திலையோ சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. உடல் உபாதைகள்லாம் கொடுக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயம், மருத்துவம் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சீருடை பணியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது காவல் சம்பந்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்களாம் நல்ல மாற்றம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க வல்லதாக இந்த 120 நாட்கள் இருக்க போகிறது. வாழ்வியல் மாற்றம் என்று கூட சொல்லுவேன், ஒரே வார்த்தை சொல்லப்போகிறேன். இதனால் இது வரைக்கும் ஆதாயமே இல்லைங்க, நான் ஏதோ வாழ்க்கை தரத்தை வாழ்ந்துட்டுருக்கேன்னா அந்த வாழ்க்கை தரம் இப்பொழுது மாறும். நல்ல ஒரு தூண்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. மாற்று வழி என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு உறவுகள் கை கொடுக்க போகுது. செவ்வாய் பெயர்ச்சி, ஏற்றம் தரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி என்றே சொல்லலாம், ஒரே வார்த்தை. நீச்சகதி பெற்றாலும் ஏற்றம் தரப்போகிறார். இந்த 120 நாட்கள் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன மாற்றங்களை தர வல்லதாகும். 23/10/2024 முதல் 21/2/2025 வரைக்கும் 120 நாட்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய துளாராசிக்கு இது ஏற்றம் தரும். ஒரே வார்த்தை சொல்லணும், முதல்ல தான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு நல்லது சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைகளை சொல்லுவோம். 2ஆம் அதிபதி, இந்த கணவன் என்று சொல்லக்கூடிய 2ஆமுக்கும் 7ஆம் அதிபதி, இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே அந்த 7ஆம் இடத்தையும் குறிக்கும். 2 என்பது உணவு சார்ந்த விஷயங்களாகட்டும், இந்த வாக்குஸ்தானத்திலையும் சரி சற்று பிரச்சனையை தரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் கொஞ்சம் இருக்கும். எதையும் நாம் கொடுத்துட்டு இருந்தால் அந்த வாக்கு கொடுத்துட்டா அதை நம்மளால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு காப்பாற்ற முடியாது. மற்ற தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் போட்ட முதல்லாம் எடுத்துடலாம் சார். புதிய பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கான வாய்ப்பினை பெற்றுத்தரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கோர்ட்டு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது ஐயா. தொழில் வளம் மேலோங்கிறதுக்கான காலம் அமைப்பு ஐயா. ஏன்னா கேந்திரம் பெறக்கூடிய இடம் அந்த இடத்துல தான். செவ்வாய் பகவான் நம்மளுக்கு அவர் தான். அவர் நீச்சகதி பெற்றாலும் நல்ல இடத்துல தான் கேந்திரம் பெறார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமரும் பொழுதெல்லாம் ராஜ யோகத்தை ஏற்படுத்தி தருவாராம். ஒரு மனுஷனை பெரிய லெவலில் அரசியல் தட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த ஹோட்டல் என்று சொல்கிற மாதிரி உணவு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பாகவும் நல்ல வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பினை பெறும். இந்த நேரத்தில் இந்த காவல் சம்பந்தப்பட்ட சீருடை பணியாளர்கள் என்று சொல்கிறோம் இல்லை, பாதுகாப்பு படை அல்லது இந்த மோட்டார் வாகனத்தை இயக்கிறவங்கள, இந்த கழிவு நீர் பாதையில் பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு, சுகாதாரத்துறை மற்றும் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாகவும் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா. தொழில் வளம் நல்லா இருக்கு ஐயா, விடுங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த கணவன் உடல்நிலையத்தில் சொற்று அவனத்தை எடுத்துக்கங்க. கணவனோ மனைவியோ, நீங்கள் துளாராசிகார் கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்த விஷயத்தில் உடம்புலையும் சரி கொஞ்சம் பார்த்துங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இளைய சகோதரன் சகோதரி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் சார்ந்த விஷயத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், மனைவி சார்ந்த விஷயத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இளைய சகோதரனோ சகோதரியோ யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களால நம்மளுக்கு ஆதாயம் பெறுவீர்கள். இந்த காலம் நல்லா இருக்குது ஐயா, பயப்படணும் அவசியம் இல்லை. மூத்த சகோதரன் வழியில் வந்த பிரச்சனைகள் நீங்கள் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சகோதரியாவோட சகோதரன் மூத்த பேருங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க நம்மளுக்கு இனிமேல் ஒப்புதல் கொடுப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தவறான விஷயமும் இனிமேல் முன்னெடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாழக்கூடிய காலமாக வரப்போகுது. ஏன்னா அந்த பகவானுடைய பார்வை நேரடி பார்வையாக விழக்கூடிய இடம் தொழில்காரகன் என்று சொல்கிற மாதிரி 4ஆம் இடம் வித்தையை குறிக்குது, சுகத்தை கொடுக்குது. அந்த பாகமெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுத்துரும். எல்லாமே உயர்நிலை கல்வியாகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தரும் ஐயா. இந்த வாட்டி
ஒரு நல்ல அமைப்போடு தான் அந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் இடம் நல்ல இடம். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். கடன் பிரச்சனை, இந்த வேலையில் நாம் எதனா ஒரு பிரச்சனையில் கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவந்து வேலைக்காக லோன்கீன்னு வாங்கிட்டு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் தீர்த்துருவீங்க. நம்ம அது கடை வாங்கிட்டு இருக்கிற அந்த லோன் போட்டு தான் அந்த வேலை செஞ்சிட்ருக்கேன்னா இனிமேல் செய்யாமல் இருந்தால் கூட அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இனிமேல் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். திருமணம் கைகூடும் என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போது துளாராசிகாரங்களுக்கு. இந்த காதல் சமன்பாடு என்று சொல்கிற மாதிரி இந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் என்றால் இது இந்த இடத்தை தான் குறிக்கும். நீச்சகதி பெறக்கூடிய காலத்தில் இந்த நேரத்தில் மாற்றங்களையும் தெரிவல்லதாக இந்த காலம் இருக்கும். நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சுவாமி. தொழிலில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பார்ட்னர்ஷிப்காரர் வந்து கிடைக்க போகிறாங்க. புதிதாக ஒரு பார்ட்னர்ஷிப் மாற்று வழி என்று சொல்கிற மாதிரி எதனா ஒரு ஆள் வெளியூர்லேருந்தோ வெளிநாடுலேருந்தோ நம்மளுக்கு எதனா ஒரு நல்ல ஒரு பணத்தை திறக்கக்கூடிய அளவுக்கும் தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கும் நம்மளுக்கு பாதிப்புகள்லேருந்து நாம் மீளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஒரு வேளை நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனையும் கோர்ட்டு கேட்டு வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு சாதகம் பெறக்கூடிய காலமாக துளாராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஏற்றத்தை கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்குள் பிரிவினை இருந்திருந்தால் அதெல்லாம் இனிமேல் சரியாயிடும் சாமி. ஏன்னா அவங்க புரிஞ்சிக்கிற காலம் அதை வந்துடுச்சு. துளாராசிகாரை இது வரைக்கும் புரிஞ்சிக்காத இருந்தால் கணவர் இருந்தால் அவர் இப்பொழுது புரிஞ்சிக்கின்ற காலம். அந்த அம்மாவை பற்றி நாம் தெரிஞ்சிக்கல, ஏன் தெரியாமல் விட்டுட்டோம், இந்த காலத்தை நாம் ஏன் மறந்துட்டோம், இவ்வளோ தூரம் நம்ம அவர்கிட்ட பேசுகிறோமே, தாக்கியிருக்கோம், நம்மளை பிரச்சனை கொடுத்துருக்கோம், அந்த அம்மாவுடைய செயல்திட்டங்களை நாம் ஏன் மதிக்காமல் விட்டுட்டோம், அவங்க வேலையில் நாம் ஏன் ஒரு அக்கறை எடுத்துக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்தை இந்த கணவருக்கும் கொடுக்க போகிறார், மனைவிக்கும் கொடுக்க போகிறார். நம்ம மாற்றத்தை நம் தரவல்லவராக நம்மளுக்கு இருக்க போகிறாரு செவ்வாய் பகவான். முருகன் தான் செவ்வாய் பகவான் தான், வேறு யாரும் கிடையாது. முருகப்பெருமான் தான் செவ்வாய் பகவான். நவ கிரகங்கள் வேறல்ல, முருகப்பெருமான் எல்லாமே அவரே தான் சேரும். இந்த காலம் உகந்த காலம். இந்த நேரத்தில் திருச்செந்தூர் சென்று வழிபடுவது துளாராசிக்கு பெரிய மேன்மை தரும். அந்த முருகப்பெருமானை பார்த்துட்டு வாங்க. அந்த வெற்றிவேல் முருகனை கரகரோகராய் என்று சொல்லி பாருங்க. சரவணபவன் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 108 முறை எழுதி வாங்க. எழுதிட்டு அப்புறம் எந்த வேலைக்கு வேணால் போங்க, இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அந்த சரவணபவ மந்திரம் அவ்வளோ சிறப்பினை தரும். உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லா முன்னெடுக்க போதையா, வேலை அமைப்பெல்லாம் பெரிய லெவலில் இருக்க தான் போதும். ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் பராமரிப்பு இல்லாமல் இருந்தால் அந்த பராமரிப்புலாம் இப்போ பண்ண போகிறோம். நம்ம இந்த உடல்நலத்தில் மட்டும் கணவருடைய உடல்நலத்திலையோ அல்லது மனைவி உடல்நலத்திலையோ சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. உடல் உபாதைகள்லாம் கொடுக்கும். மருத்துவம் சார்ந்த விஷயம், மருத்துவம் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சீருடை பணியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது காவல் சம்பந்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்களாம் நல்ல மாற்றம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல மாற்றத்தை கொடுக்க வல்லதாக இந்த 120 நாட்கள் இருக்க போகிறது. வாழ்வியல் மாற்றம் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதையை வழிநடத்தி செல்ல போகுது. இந்த நேரத்தில் உடல் உபாதைகளாகட்டும், வேலையாகட்டும், கடன் பிரச்சனைகள்லாம் இது ஒரு அமைப்பு, முற்றுப்புள்ளி. இது வரைக்கும் எதனா ஒரு நம்மளுக்கு வரவேண்டிய பாக்கிகள் எதனா இருந்தால் அது இந்த வாட்டி கிடைச்சிடும் ஐயா. நல்ல புதிய பார்ட்னர்ஷிப்கார் முதல்ல கிடைக்க போகிறார். இது வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா இனிமேல் நல்ல ஒரு ஒர்க்கர் கிடைக்க போகிறாங்க. வேலை சார்ந்த, அதாவது அந்த பணிகளை செய்கிறதுக்கு ஆள் வேணுமில்ல, ஏவல் ஆட்கள் என்று சொல்கிறோமில்ல, அந்த பணி செய்கிறதுக்கு ஆள். கம்பெனி திறக்கிறோம், எல்லாமே செய்கிறோம், ஆள் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி போராடி வெற்றி பெறுற மாதிரி நம்ம கூட எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த வேலை அமைப்பெல்லாம் அவன் நம்மளுக்கு கொடுக்க போகுது. துளாராசிக்கு இது ஒரு ஏற்றம் தரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி. உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.